இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரூத் முதல் அதிகாரம் 20ஆம் வசனம். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நகோமி சொல்ற வார்த்தைங்க. கணவனை இழந்ததுனால, 2 ஆண் பிள்ளைகளை இழந்ததுனால, மோவாப் தேசத்திலிருந்து தான் வெறுமையாய் வர வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுனால, இதற்கெல்லாம் பின்பு கர்த்தர் தான் இருக்கிறாரு, அவர் தான் என்ன வெறுமையா இப்போ வர பண்ணிட்டாரு, நிறைவுள்ளவளா நான் போனேன், இப்போ கசப்பா நான் திரும்பி வந்திருக்கிறேன், நகோமின்னு என்னைய கூப்பிடாதீங்க அப்படின்னு தன்னுடைய வாயால் அறிக்கையிட்டான். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் யாரையாவது குறை உள்ளவர்களாக மாற்றுவாரா, வெறுமையாக்குவாரா, கசப்பான அனுபவத்தை கொடுப்பாரா, அல்லது கண்ணீர் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக விட்டுருவாரா? இல்லவே இல்லைங்க. ஆனால் இந்த சகோதரி, இந்த தாயார் குறைவுபட்டு கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் மேலே அவங்களுக்கு மனஸ்தாபம். வாயால் அதை கன்ஃபஸ் பண்ணுறாங்க பாருங்க. பப்ளிக்காக தேவனை குறைச்சி பேசுகிறாங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. இது ஒரு தவறான காரியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போனது அவங்க தான். கர்த்தர் அவங்கள போக சொல்லலை. மோவாபில் சம்பந்தம் கலந்து பிள்ளைகளுக்கு திருமணம் வச்சு 10 வருஷம் தங்கி இருந்ததற்கு முழுக்க முழுக்க அவர்கள் தான் தீர்மானித்து செயல்பட்டது காரணம். ஆனால் அதிலெல்லாம் ஆண்டவர் இல்லை. சூழ்நிலை நிமித்தம் இப்படிலாம் சில காரியங்கள் நடந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நகோமி மாதிரி நம்ம வாயினால் தேவனை குறை சொல்லக்கூடாது. யோபு இழந்து போன நேரத்திலேயே அவர் சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் சர்வ வல்லவர், அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவருடைய அந்த கிரியைகளை நம்ம ஒரு நாள் குறைத்து மதிப்பிட நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு அனுமதி இல்லை. ஆக வாழ்க்கையில் துன்பம் வராதா, துயரம் வராதா, தோல்வி வராதா, நஷ்டம் வராதா, இழப்பு வராதா, கண்ணீர் வராதா? இதெல்லாம் வரலாம். ஆனால் இவைகளுக்கு பின்பு இவைகளின் மூலமாக அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்ய வல்லவர். அதை நம்ம புரிந்திருக்கணும். இடையிலே அந்த முழுமையாக அவருடைய கிரியை நிறைவடைவதற்கு முன்பே நிதானத்தை இழந்துடக்கூடாது, பொறுமை இழந்துடக்கூடாது, அவிசுவாசமாக பேசிடக்கூடாது, முறுமுறுத்திடக்கூடாது. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கவனிச்சு பாருங்க. முழுக்க முழுக்க முறுமுறுத்துட்டே இருப்பாங்க, ஆண்டவரை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழி இல்லைன்னா அந்த வனாந்தரத்துக்கு வந்தோம், அங்கெல்லாம் நாங்கள் இறைச்சி சாப்பிட்டோம், இங்கெல்லாம் எங்களுக்கு இறைச்சி இல்லை. இப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பைபிள் ஆண்டவர் வெளிப்படையாக எழுதி வச்சிருக்கிறார்னா, வாழ்க்கையில் பலவிதமான காலகட்டங்களை நம்ம கடந்து வர வேண்டியது இருக்கும். அப்படி கடந்து வரும்போது தேவனை நன்கு அறிந்து அவருடைய கிரியைகளுக்கு நம்மை முழுவதும் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுவோம். அவருடைய அற்புத செயல்களுக்காக காத்திருப்போம். பின்னாடி பாருங்க, நகோமிக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் வீடு கட்டப்படுது, பேர் நிலைத்திருக்கிறது. இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். அவன் குறைச்சி பேசின நிமித்தம் உனக்கு ஏதாவது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி போயிருந்தா என்ன ஆயிருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் இன்னைக்கு இரக்கம் உள்ளவர். அவர் இன்னைக்கும் பொறுமையாக இருக்கிறார். இப்படிதான் நிறைய பேர் மேலே பொறுமையாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் யாராவது உங்களுடைய நாவினால் மனம் பதறி தேவனை குறைச்சி ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட அதை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தரை என்னைக்கும் புகழ்ந்து பேசுங்க. கர்த்தரை உயர்த்தி மகிழுங்கள். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதம். தேவனே, எங்கள் நாவும் ஒருபோதும் உம்மை குறை கூறாதபடிக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.